ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஏ ஃபார் ஆம்லா, பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கோகோனட்டு எடுத்துக்கிட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து குடித்தா ஏபிசி ஜூஸ் ரெடி. ஓகேவா? இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கே நிறைய தெரிஞ்சுருக்கேன். ஏபிசி ஜூஸை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குதுன்னு நமக்கும் தெரியும். இருந்தாலும் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இது ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். அப்புறம் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம பீட்ரூட் போடுறோம்ல, அதனால். சி ஃபார் கேரட் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்குமே நல்லது. அப்புறம் ஹார்ட்டு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கும். ஆம்லாவும் கோகோனட்டும் இருக்கிறதுனால நமக்கு ஹேருக்குமே இது ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே போடுறதுக்கு கொஞ்சம் மாய்ச்சலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி உங்களால் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு உங்களால் குடிக்க முடியலைன்னா கூட நீங்கள் சாப்பிட்ட பிறகு கூட இதை போட்டு குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே ரிசல்ட்டு சூப்பராக தெரியும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.